மச்சான் கும்பம் இதுக்குதான் கும்பம் ஜி எல்லாம் ப்ரிப்பேர் ஆகுங்க. டோலி கோவா ரெடி. பூர்வீக சொத்து என்று பிறர் பலத்தை நம்பாமல் உங்கள் சொந்த பலத்தை மட்டுமே உறுதியானது என நம்பி கமபுரத்திலே கட் பண்றீங்களா? நம்பி தளராத தன்னம்பிக்கையுடன் அயராமல் உழைத்து சாதனையாளர் என்ற பெயரை பெறக்கூடிய செயலாற்றால் படைத்தவர். இறக்க சுபாவத்தின் காரணமாக சிலர் பயன் பெறக்கூடுமாயின் உங்களோட சாஃப்ட் கேரக்டரை வந்து பல பேர் யூஸ் பண்ணிப்பாங்க. அதாவது நீங்க சீக்கிரமா போய் N4ல ஒரு 1 hour 1 hour வெயிட் பண்ணுவீங்க. அதை ஒருத்தவங்க யூஸ் பண்ணி வீட்லயே உட்காந்து தூங்குவாங்க. கேட்டுதான் சாப்பிட போனேன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா வீட்டுல தண்டனா கேட்க வேண்டிய பாயிண்ட். சிலர் அதையே உங்கள் பலவீனமாக கருதி அதன் காரணமாக நீங்கள் மன வருத்தம் அடைவீர்கள். சரியானபடி ஆட்களை புரிந்து கொள்வதன் மூலம் இக்குறையை போக்கிக் கொள்ளுங்கள். உங்கள் முன்னேற்றத்தை யாராலும் தடுக்க முடியாது. சின்னஞ்சிறு வேலைகளை மிகுந்த கற்பனை திறனுடன் கலை நுணுக்கத்துடன் செய்வீர்கள். அதனால் பாராட்டுகளை பெறக்கூடிய உங்களுக்கு கெடுதல் செய்ய யாராலும் முடியாது என்னும் காரியங்களில் கூடுதல் அக்கறை காட்டுவீர்கள். சந்தேகத்துக்கு இடமான விஷயங்களை 1க்கு 2 முறை செயல்படுத்துவீர்கள். செய்தொழிலை விரிவுபடுத்த சிறிது கடன் வாங்கவும் நேரலாம். உங்கள் பேச்சை திரித்து புரிந்து கொள்ள வாய்ப்புள்ளதால் வெளியில் பேசும்போது வார்த்தைகளை அளந்து பேசவும். கேட்டீங்களா? வாசிப்பது பத்தி ஏதாவது போட்டிருக்காங்களா பாருங்க. நட்சத்திரம் போலாம். நட்சத்திரம் வந்துட்டு சதயம். இந்த ஆண்டு குடும்பத்தில் ஏற்படும் சிறு மனக்குழப்பங்களை உங்கள் பொறுமையின் மூலம் தவிர்க்கலாம். தொழில் வியாபாரத்தில் அகலக்கால் வைக்காமல் எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து திட்டமிட்டு நிதானமாக செயல்படுவதன் மூலம் சங்கடங்கள் குறையும். தெய்வ அனுகூலத்தால் பொருளாதார நிலையில் எவ்வித சங்கடமும் வராது. தேவைகள் இல்லாமல் கடன் பெறுவதை தவிர்க்கவும். நீங்க தான் எடுக்கணும். இது ஏன்டா 3 வைக்கிற? அருண் ராசி மேஷம். அருண் ராசிக்காரர்களே, ஓகே. அருண் ராசிக்காரர்களே, சி மேஷ ராசிக்காரர்களே, நடுவுல பேசியா? அந்த 3 idiots இப்ப பேச சொல்லு பங்கு. யோ இப்பவாது 2 வார்த்தை பேசுங்கயா. கம்பீரமான தோற்றத்தை பரந்த மனப்பான்மையும் கொண்ட உங்கள் உள்ளம் உறுதி வாய்ந்தது. எப்போதும் உற்சாகமாக செயல்பட்டு கொண்டிருப்பீர்கள். சேர்ந்திருப்பது உங்களுக்கு பிடிக்காது. செய்வன திருந்த என்பதற்கு உங்கள் செயல்பாடுகளில் யாராவது குறை கண்டுபிடிப்பது கடினம். அந்த அளவுக்கு எதையுமே சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து
செம்மையா செய்வான். செய்து முடித்து பலருடைய பாராட்டுகளை பெறக்கூடியவர்கள். இப்படி அடி வாங்குறானே. நீங்கள் யாரேனும் தவறாக பேசிவிட்டால் அதை அப்படியே பழித்துவிடும் என்பதால் நீங்கள் உங்களை கட்டுப்படுத்திக் கொள்வதே சிறப்பாக. காது சூடாகுது. நெக்ஸ்ட் பாருங்கன்னா, நீங்கள் பொருளாதாரத்தில் வளர்ச்சி உண்டாக காண்பீர்கள். சத்தமா படியா. தெய்வ வழிபாட்டில் நாட்டம் அதிகரிக்கும். தள்ளி வைத்திருந்த காரியங்களை செய்ய தொடங்குவீர்கள். பெற்றோருடன் இணக்கமான உறவு உண்டதா தொடங்கும். வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய தெளிவான எண்ணங்களால் குடும்பத்தில் உங்களின் மதிப்பு மரியாதை உயரும். பெரியோர்களின் தொடர்ந்து நீ என்ன எவனுக்கு டைப் பண்ணான்னு உங்களின் மதிப்பு மரியாதை உயரும். பெரியோர்களின் தொடர்பு உண்டாகி உங்களின் வாழ்க்கை தரம் உயரும். நெடுநாளாக உங்களை வாட்டி வதைத்த உடல் உபாதைகள் விடுபடுவீர்கள். உடல் உபாதை தான் நான் சொல்லிருக்கேன், வேற எதுவும் இல்லடா. வெளியூர் வெளிநாட்டுல இருந்து நல்ல செய்திகள் உங்களை வந்தடையும். லாபகரமான முதலீடுகளை செய்து உபரி வருமானம் நிரந்தரமாக வரவழி வகுத்து கொள்வீர்கள். மறைமுக கலைகளான ஆழ்மான தியானம் போன்றவற்றை சுயமாக கற்று தேர்ந்து அடுத்தவர்களுக்கு கற்றுத்தருவீர்கள். சகோதர சகோதரிகளின் குறைகளை பெரிதுபடுத்த மாட்டீர்கள். மேலும் முன்பு உங்களை ஏமாற்றுவர்களையும் இந்த காலத்தில் மன்னித்து விடுவீர்கள். அருண் என்னடா அண்டர்ஸ்கோர் அருண் இப்படிக்கு அருண்ற மாதிரி ஏசி ஆஃப் பண்றான். வேற ஒத்துக்குறா. ஏன்னா ஆஃப் பண்ணீங்க. அவன் என்ன இதுவும் தெரியல. இன்னும் எனக்கு வரல. இப்பவே வந்து நல்ல பாய்ஸ் எல்லாம் ஃபார்முக்கு வந்துட்டானுங்க. இவனோட ராசி எடுத்துட்டு நான் சொல்ல மாட்டேன். நீ படி, நான் சொல்ல மாட்டேன். அரைவரம் போட்டுங்க அந்த சீட்டை. அப்பல சரியான ராசி. தன்சா மாதிரி தன்சா போட்டு அப்படிதான்டா அவன் சிம்மம் போட சொன்னா சிம்கான்னு போட்டு வச்சிருந்தான்டா. அது ஹிந்தில ஏதோ சிம்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தில ஃபுல்லா வந்துருக்கு. என்னடா பண்ண? தனுசு ராசிகளுக்கு பாப்போமா? தனுசு ராசிகளுக்கு வந்துட்டு பலன்கள் என்னன்னா, யார் எந்த பிரச்சனை என்று வந்தாலும் அவர்களுக்கு சரியாக வழிகாட்டும் தனுசு ராசி அன்பர்களே. இந்த மாதம் ராசிநாதன் குரு நல்ல பயன்களை பெறுவதற்கு உண்டான எல்லா வகையிலும் சஞ்சரிக்கிறார். எல்லா முயற்சிகளிலும் வெற்றி உண்டாகும். புதிய நபர்களின் அறிமுகமும் அவர்களால் நன்மையும் ஏற்படும். சுப செலவுகள் இருக்கும். பணவரத்து திருப்தி தரும். உங்களது செயல்களுக்கு யாராவது ஒருவர் உறுதுணையாக இருப்பார். வாக்குஸ்தானத்தில் சுக்கிரன் சஞ்சாரம் இருப்பதால் பேச்சு திறமை கை கொடுக்கும். நல்லா இருக்குங்க. நல்லாதான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் அண்ணன் தான் நினைக்கிறேன். only 3 left. வரக்கூடாது. கடைசியா தான் வரக்கூடாது. துலாம் இல்ல, நான் இல்ல. என்ன ராசி? ஏரிஸ். சொல்லாமலே இருந்திருக்கலாம்டா. சரி, ஓகே, பாய். சரி, எல்லாம் துலாம் ராசி நண்பர்களே, 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த தாயின் அருமை பெருமைகளை நீங்கள் அறிந்து தாய் நாட்டையும் நேசிப்பீர்கள். உடுத்து உடையும் உள்ளிருக்கும் மனதையும் வெள்ளையாக வைத்துக் கொள்ளும் நீங்கள் யாருக்கும் தீங்கு நினைக்க மாட்டீர்கள். உங்கள் ராசிக்கு 11ஆம் வீட்டில் இந்த புத்தாண்டு பிறப்பதால் அதிரடி மாற்றங்கள் உண்டாகும். முடங்கி கிடந்த நீங்கள் முழு மூச்சுடன் பாடுபட்டு முன்னேறுவீர்கள். அடிப்படை வசதிகளை பெருகும். எதிர்பாராத பணவரவு உண்டு. பிரபலங்களின் உதவிகள் கிடைக்கும். குடும்பத்தில் கலகலப்பான சூழல் உருவாகும். போதும். நல்லா இருக்கு. தனுஷ் நல்லா இருக்கு.
கன்னி லாஸ்ட்ல வரக்கூடாது. ஏன்டா வரக்கூடாது? நல்லா மாட்டு. ராசி வரத்துக்கே ராசி இல்லையே கடைசி. இப்ப என்ன ராசி வந்திருக்கு? கன்னி. நம்மள யாரும் கன்னி இல்லல. ஓகே. கன்னி ராசி நேயர்களே. நேயர்களே, பயம் இல்லை இனி ஜெயம். நீ பயம் இல்லை இனி ஜெயம். முடிஞ்சு போச்சு. க்ளோஸ் பண்ணுங்க. அடுத்து இந்த ஆண்டு குடும்பத்தில் பிள்ளை இல்லாதவருக்கு புத்திர பாக்கியமும் புத்திர பாக்கியம் இல்ல. புத்திர பாக்கியம்டா. மற்றவர்களுக்கு பேர குழந்தைக பாக்கியமும் உண்டாகும். குடும்பத்திலும் வெளியிலும் உங்கள் செல்வாக்கு உயரும், பாக பிரிவினை போன்றவர்களை சுமூகமாக முடியும். வீடு பிரச்சனை. வருமானம் சிறப்பாக அமையும். மனதில் இருந்த அழுத்தங்கள் விலகி தெளிவான சிந்தனையில் இருப்பீர்கள். வண்டி வாகனம் வாங்கும் யோகமும் உண்டாகும். எல்லாமே வாங்கிடுவோம். சமூகத்தில் உயர்ந்தோரின் நட்பு ஆதரவு கிடைக்கும். அனுபவத்தின் மூலம் நிரந்தர முடிவு எடுப்பீர்கள். ஆன்மீகத்திலும் தர்ம காரியங்களிலும் ஈடுபாடு அதிகரிக்கும். நல்லா இருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்கு. அடுத்து கடைசி லாஸ்ட் ஒன், இட்ஸ் மீ. என்னது ரிஷப ராசிக்காரர்களே. ரிஷப வரல என்ன